26வது ஜுசுவின் பெரும்பாலான பகுதிகள் ஓதி முடிக்கப்பட்டுள்ளன. இன்றைக்கு ஓதப்பட்ட அத்தியாயங்களில் ஒன்று சூரத்துல் ஃபத்ஹ். ஃபத்ஹ் என்று சொன்னால் வெற்றி என்பது அதன் பொருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து செய்து தன்னுடைய தோழர்களோடு மதீனாவுக்கு செல்கின்றார்கள். அந்த நிகழ்வைத்தான் ஹிஜ்ரத் என்று குறிப்பிடுகிறோம். அதனை அடிப்படையாக கொண்டுதான் இஸ்லாமிய நாட்காட்டி ஹிஜ்ரி காலண்டர் வந்திருக்கின்றது. அது இஸ்லாமிய வரலாற்றிலும் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் அது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதன் பிறகு ஹிஜ்ரி 6வது ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு சஹாபாக்கள் சுமார் 1400 பேரை அழைத்து கொண்டு உம்ரா செய்வதற்காக வந்தார்கள். அதற்கு முன்னர் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கனவில் சஹாபாக்களோடு அவர்கள் மக்காவுக்கு செல்வதைப் போலவும் அங்கே மொட்டையடித்து விட்டு பலிப்பிராணிகளை அறுப்பதைப் போலவும் அவர்கள் கனவு கண்டார்கள். இதை சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி ஒரு கனவை கண்டேன் என்று. இதை கேட்டவுடன் சஹாபாக்களுக்கு மிக பெரும் ஆனந்தம். மக்காவுக்கு நாம் திரும்ப செல்ல போகிறோம், அதுவும் காபத்துல்லாவை நாம் தரிசிப்பதற்கு செல்ல போகிறோம், அதுவும் உம்ராவுக்கு செல்ல போகிறோம் என்கிற நம்பிக்கை சஹாபாக்களுக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவு மட்டுமல்ல, நபிமார்கள் அனைவருடைய கனவும் உள்ளபடி நடக்கக்கூடியவை. கனவும் ஒரு வஹீதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் தனிமையில் அமர்ந்திருந்து அவர்கள் இறைவனை துதித்துக் கொண்டிருந்த சமயத்தில் தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வஹியை அறிவித்தான், அவர்களை நபி என்று அறிவித்தான். அதற்கு முன்னரே அவர்களுக்கு நல்ல கனவுகளை அல்லாஹு தஆலா காட்டிக் கொண்டே இருந்தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது, வேறு சில கிதாபுகளிலும் இருக்கிறது. அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னர் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு சிறப்பு அந்தஸ்தை வழங்கி கொண்டிருக்கிறான், அவர்கள் நபியாக ஆக போகிறார்கள் என்பதற்குரிய சில அறிகுறிகளை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டிக் கொண்டே இருந்தான். அப்படி அவர்களுக்கு காட்டிய அறிகுறிகளில் மிக முக்கியமான ஒன்று நல்ல கனவுகள். அவர்கள் இரவில் ஒரு கனவை கண்டிருப்பார்கள், காலையில் அதற்கு மறுநாள் வெகு சமீபத்தில் அந்த கனவில் கண்ட எல்லா காட்சிகளும் கண்முன்னே நடப்பதை அவர்கள் பார்த்தார்கள். கனவுல என்ன பார்த்தார்களோ அது நிதர்சனமாக கண்முன்னே நடக்கக்கூடிய காட்சிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் அவ்வாறு கண்டார்கள். இவைகளை எல்லாம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். இதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நற்செய்திகள் கூறப்பட்டு கொண்டே இருந்தன. எனவே நபிமார்கள் எல்லோருடைய கனவும் ஒரு வஹீதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் நபியை அறுத்து பலியிடுவதைப் போல கனவுதான் முதலில் கண்டார்கள். 3 நாட்கள் தொடர்ச்சியாக கனவு கண்டார்கள். அந்த கனவை அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளை என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதை செயல்படுத்த முற்பட்ட வேளையில் தான் அல்லாஹ் கூறினான், கது சத்தக்தர் ருயா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள், அந்த கனவுல கண்டதை செயல்படுத்தி விட்டீர்கள், போதும், அதில் அறுக்க தேவையில்லை என்று அல்லாஹ் ஒரு ஆட்டுக்குட்டியை ஃபதைனாஹு பிதுபிஹின் அதீம் இறக்கி வைத்தான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு உம்ராவுக்காக செல்வதாக கண்ட கனவும் இதை சஹாபாக்களுக்கு சொன்னவுடன் மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம் அதுவும் ஒரு வஹி, அது நடக்கும் என்று சஹாபாக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் நீங்கள் எல்லோரும் உம்ராவுக்கு தயாராகுங்கள், கிளம்பி வாருங்கள் என்று அறிவிப்பு கொடுத்திருந்தார்கள். மதீனாவில் இருந்து சுமார் 3-4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அல்லது ஒரு 2 மைல் அல்லது 3 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய துல் ஹுலைஃபா என்கின்ற அந்த பள்ளிவாசல், இன்னைக்கும் அதுதான் மீகாத், எஹ்ராம் கட்டுவதற்குரிய மீகாத். அங்கே சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஹ்ராமை கட்டிவிட்டு மக்காவுக்கு வருகின்றார்கள். வரக்கூடிய வழியில் மக்காவினுடைய எல்லைப்புறங்களில் ஒன்று, எப்படி மஸ்ஜித் ஆயிஷா இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தன்ஈம் என்பது ஒரு எல்லையோ, அதே போல ஹுதைபியா என்பதும் ஒரு எல்லை. அந்த எல்லையில் இருந்து கொண்டு மக்காவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்பி, இதுபோல நாங்கள் உம்ராவுக்கு வந்திருக்கின்றோம், எங்களுடைய நோக்கம் சண்டையிடுவது அல்ல,
முழுக்க முழுக்க இபாதத்தினுடைய நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று ஆட்கள் மூலமாக சொல்லி அனுப்பினார்கள். அதை எதிரிகள் ஒத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் வரக்கூடாது என்று மறுத்து விட்டார்கள். அந்த சமயத்தில் நான் சுருக்கமாக சொல்கிறேன், அந்த சமயத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் உம்ராவுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் குழுவுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு ஒப்பந்தம், நடைபெற்ற இடத்துக்கு பெயர் ஹுதைபியா. எனவே அந்த ஒப்பந்தத்துக்கு ஹுதைபியா ஒப்பந்தம் என்று பெயர். உஹது போர் நடைபெற்ற இடம் உஹது மலையின் அடிவாரத்தில், எனவே அந்த பேருக்கு பேரே உஹது போர். பத்ரு என்கிற இடத்தில் நடைபெற்ற யுத்தம் என்பதனால் அதற்கு பேரே பத்ரு போர் என்பதை போல அந்த ஹுதைபியா என்கிற இடத்தில் வைத்து அந்த ஒப்பந்தம் நடைபெற்றதன் காரணமாக அதற்கு பெயர் ஹுதைபியா ஒப்பந்தம் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் உள்ள குறைஷிகளோடு செய்து கொண்ட அந்த ஒப்பந்தம் முழுக்க முழுக்க குறைஷிகள் தங்களுக்கு சாதகமான வார்த்தைகளையே அதில் எழுதி கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவை அனைத்தையும் ஒப்புக்கொண்டார்கள். ஒரு முக்கியமான 4-5 புல்லட் பாயிண்ட் மாதிரி முக்கியமான விஷயம் சொல்வதாக இருந்தால், மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், மதீனாவுக்கு இன்னும் ஹிஜ்ரத்துக்கு வராதவர்கள் இருப்பார்கள். எனவே எல்லோரையும் மதீனாவுக்கு செல்வதற்கு இவர்கள் அனுமதிக்கவில்லை. அப்படி யாரெல்லாம் மக்காவில் முஸ்லிம்களாக இருக்கின்றார்களோ அவர்களில் யாராவது மதீனாவுக்கு வருவார்களானால் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எங்களுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு எங்களுக்கு தெரியாமல் யாராவது மதீனாவுக்கு வந்தால் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, திருப்பி அனுப்பிவிட வேண்டும். அதே நேரத்தில் மதீனாவில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது மதம் மாறி, இஸ்லாம் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று மதம் மாறி அவர்கள் இறை மறுப்பாளர்களாக ஆகி மக்காவுக்கு வர விரும்பினால் அவர்களை நீங்கள் தடுக்கக்கூடாது. இங்கிருந்து யாராவது வந்தால் நீங்க அவங்களை திருப்பி அனுப்பிடணும். அங்கிருந்து யாராவது வந்தால் அவர்களை நீங்கள் தடுக்கக்கூடாது. நாங்கள் அதை அவங்களை ஏற்றுக்குவோம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொண்டார்கள். சரி, பரவாயில்ல. அதற்கடுத்து மக்காவிலும் மதீனாவிலும், அதாவது பொதுவாக இந்த அரபு நாடுகள் என்று இப்போது சொல்கிற ஹிஜாஸ் மாகாணம் என்று அப்போதைக்கு சொல்வார்கள், அந்த பகுதிகளில் பல்வேறு இனக்குழுக்கள் இருந்தன. இனம் இனமாக குழு குழுவாகத்தான் மக்கள் வசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த இனக்குழுக்களில் யாராவது உங்களிடத்தில் உடன்படிக்கை செய்து கொண்டு உங்கள் அணியில் சேர விரும்பினால் நாங்கள் தடுக்க மாட்டோம். எங்கள் அணியில் யாராவது சேர விரும்பினால் அவர்களை நீங்கள் தடுக்கக்கூடாது. பல குழுக்கள் இருக்கின்றன, இனக்குழுக்கள் இருக்கின்றன. இந்த பழங்குடி மக்கள்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பழங்குடி மக்களில் உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களை நாங்கள் தடுக்க மாட்டோம், எங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களை நீங்கள் தடுக்கக்கூடாது. இதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொண்டார்கள். ஹுஸா என்கிற ஒரு குழு, அது முஸ்லிம்களோடு சேர்ந்து கொண்டது. ஹுஸா என்கிற ஒரு குழு. இன்னொரு குழு பக்ர் என்ற ஒரு குழு, அந்த குழு குறைஷிகளோடு சேர்ந்து கொண்டது. இந்த ஹுஸா பக்ர் என்கிற இந்த 2 குழுக்களும் காலங்காலமாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஹுஸா முஸ்லிம்களோடு சேர்ந்தால் பக்ருக்கு வேற வாய்ப்பே இல்லை, குறைஷிகளோட தான் அது சேரும். பக்ரு முஸ்லிம்களோட சேர்ந்திருந்தா ஹுஸா குறைஷிகளோட தான் சேரும். ஆனா இயல்பாக ஹுஸா முஸ்லிம்களோடு சேர்ந்து விட்டது ரசூலுல்லாஹோட, பக்ரு என்கிற குழு குறைஷிகளோடு சேர்ந்து விட்டது. இது ஒப்பந்தத்துக்கு பிறகு நடந்த நிகழ்வு. இந்த ஒப்பந்தம் எத்தனை மாதங்களுக்கு அல்லது எத்தனை ஆண்டுகளுக்கு செயலில் இருக்கும் என்றால் 10 ஆண்டுகளுக்கு செயலில் இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2 தரப்பும் ஒத்துக்கொண்டால், முஸ்லிம்களும் குறைஷிகளும் ஒத்துக்கொண்டால் இந்த ஒப்பந்தத்தை நீட்டிக் கொள்ளலாம் அல்லது ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளை தளர்த்தி கொள்ளலாம். 10 ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும். இதுதான் முக்கியமான பகுதிகள் இந்த ஒப்பந்தத்தில். அதற்கடுத்தபடியாக இந்த ஆண்டு உம்ராவுக்கு வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த ஆண்டு உம்ரா செய்யக்கூடாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நீங்க அப்படியே திரும்பி போயிடணும். அடுத்த வருஷம்தான் உம்ராவுக்கு வரணும். உம்ராவுக்கு வருகின்ற போது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. தற்காப்புக்காக நீங்கள் ஒரு வாள் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம், வாள் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வாளும் உரைக்குள் தான் போட்டு வைத்திருக்க வேண்டும், வெளியில தெரியக்கூடாது. உரைக்குள்ளதான் வாளை போட்டு வச்சிருக்கணும். இப்படி குறைஷிகள் நிபந்தனை விதித்தார்கள். எல்லாவற்றுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். ஒப்பந்தம் எழுத ஆரம்பிக்கப்பட்டது. முதல் வாசகம்
ஹாதா மா பாயா முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா சனாதிதி மின் குரைஷ். குரைஷ் பெருந்தலைவர்களிடம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் போட்டுக்கொள்கின்ற ஒப்பந்தம் இது என்ற வாசகம் எழுதப்பட்டது. அதற்கு முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதும் போதே அப்ஜெக்ஷன் வந்துருச்சு. அல்லாஹ்வை எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டது, ரஹ்மான் ரஹீம்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நாங்கள் கேள்விப்படலை. அதனால் அல்லாஹ்வின் பெயரால் மட்டும்தான் எழுதணும், அர் ரஹ்மான் அர் ரஹீம்லாம் எழுதக்கூடாது. ரசூலுல்லாஹ் அதுக்கும் சரி என்று சொல்லிவிட்டார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் குறைஷி பெருந்தலைவர்களிடம் எழுதி கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் என்ற வாசகம் வரும்போதும் இதை நாங்கள் ரசூலுல்லாஹ்னு ஒத்துக்கிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். நாங்கள் ரசூலுல்லாஹ்னு உங்களை ஒத்துக்கலைங்கிறது தானே பிரச்சனை. அதனால் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதக்கூடாது, முஹம்மது பின் அப்துல்லா, அப்துல்லாவின் மகன் முஹம்மதுன்னு தான் எழுதணும். அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் இருக்கிறத அழிப்பான்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அதை என்னால் அழிக்க முடியாது, நான் சொல்கிறேன் அழிப்பான்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் அழிக்க முடியாது, நீங்கள் அல்லாஹ்வுடைய திருத்துவதர்னு எழுதிட்டு ஏன் கையால் நான் அழிக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது எங்கே எழுதியிருக்குன்னு காட்டு, அதை நானே அழிச்சிக்கிறேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதவோ படிக்கவோ அவர்கள் யாரிடத்திலும் சென்று கற்கவில்லை. அதனால் அவங்களுக்கு தெரியாது எங்கே அந்த ரசூலுல்லாஹ்ங்கிற வாசகம் எங்கே இருக்குன்னு சொன்னாங்க. அதை அவங்களே அழிச்சுக்கிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அவனுக்கு இருக்க முடியலை, மற்ற சஹாபாக்களுக்கும் தாங்க முடியலை. என்ன இவ்வளவு பாதகமான வரிகளை கொண்டு ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது, அதை போய் ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து வேற போட போகிறாங்க, அந்த முத்திரை வைக்க போகிறாங்க. அவங்க ஒரு மோதிரம் வச்சுருப்பாங்க, அந்த மோதிரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு இருக்கும், அதில் மைய தடவி அதில் முத்திரை வைப்பாங்க, இதுதான் அவங்களுடைய கையெழுத்து. அதுக்கும் சரின்னு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களே, இப்படி சஹாபாக்களுக்கு வருத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பற்றியும் கவலைப்படவில்லை, எல்லாவற்றுக்கும் சரி 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 என்று சொல்லி கையெழுத்து முத்திரையை வைத்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு கோபம், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, நாம் சத்திய மார்க்கத்தில் இல்லையா என்று கேட்டார்கள். ஆமாம், அவர்கள் அசத்திய மார்க்கத்தில் தானே இருக்கிறார்கள், பொய்யான கோட்பாட்டில் தானே இருக்கிறார்கள். ஆமாம், அப்போ எதுக்கு நாம் இவ்வளவு பாதகமான வரிகளுக்கு உடன்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தொலைநோக்கான ஒரு தலைவர் என்பதற்கு இந்த ஒப்பந்தம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. எல்லாவற்றுக்கும் சரி என்று சொல்லி அந்த டென்ஷனை அப்போதைக்கு தணித்து விட்டார்கள். அந்த பரபரப்பு, அந்த போர் மேகம் சூழ்ந்து நின்றதல்லவா, அவை அனைத்தையும் அப்படியே கட்டுப்படுத்தி விட்டார்கள். கையெழுத்து எல்லாம் அப்பந்தானே டெண்டுக்குள்ளே போய் பூந்துட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் ஒரு பக்கத்தில் ஆளுக்கு கொதிச்சு போய் நிற்கிறாங்க. அது எப்படி ஒத்துக்கலாம், அங்கேருந்து யாரும் வந்தால் நம்ம திருப்பி அனுப்பணுமா, அங்கேருந்து யாரும் போனால் திருப்பி அனுப்ப மாட்டாங்களாம், இப்போ உம்ராவுக்கு வரக்கூடாதான், அடுத்த வருஷம் தான் வரணுமா, அது ஒரு வாழ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணுமா, அதையும் உரைக்குள்ளே போட்டுக்கிட்டு தான் வரணுமா, வந்தால் 3 நாளைக்கு தான் தங்கணுமா, நம்ம பிறந்த ஊர் மக்கா, அதில் என்ன அவன் நிபந்தனை வைக்கிறது 3 நாள் தான் தங்கணும்னு. ரசூலுல்லாஹ் அமைதியாக டெண்டுக்குள்ளே போயிட்டாங்க. நிலைமையை எப்படி கட்டுப்படுத்துவது? அங்கே ஒரு மரம் இருந்துச்சு, ஒரு முள்ளு மரம். அந்த மரத்துக்கு கீழே நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதற்கு என்ன நடந்தாலும் சரி, எனக்கு நான் சொல்றதுக்கு கட்டுப்படுவேன், எல்லாரும் என்கிட்ட ஒப்பந்தம் பண்ணி கொடுங்க, கையில் சத்திய பிரமாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் எப்படி பண்ணி கொடுப்பாங்க? ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்ணி கொடுங்க அப்படி 2வது தடவையும் வலியுறுத்துறாங்க. ஒரு சஹாபி வந்து பையத் பண்ணுறாங்க. அப்புறம் மலமலன்னு எல்லாரும் வந்து நாங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு கட்டுப்படுறோம்னு சொல்லிட்டு பையத் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனாலும் இந்த டென்ஷன் தனியலை. எப்படி சஹாபாக்களை தனிய வைக்கிறது? அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, நான் சொல்கிறத அவங்க மஷூரா கொடுக்குறாங்க, மனைவி மஷூரா கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே ஒன்றும் செய்யாதீங்க, இப்போ எல்லாம் எஹ்ராமில் இருக்காங்க, எஹ்ராமில் உம்ராவுக்கு எஹ்ராம் கட்டி வந்திருக்கு, எல்லாம் எஹ்ராமில் இருக்குது, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, பலி பிராணியை அறுத்து விட்டு மொட்டை அடிச்சிருங்க. உம்ரா என்பது என்ன? 7 சுற்றுக்கள் கொண்ட ஒரு தவாஃபு, 7 சஃபா மருவாவுக்கு இடையில் இங்கிருந்து அங்கே போனால் 1 2 3 4 5 6 7 சஃபாவில் ஆரம்பித்து மருவாவில் முடித்தா 7ஆம் ரவுண்டு அதோட முடிஞ்சுது. அது ஒரு சழி. அதுக்கடுத்து மொட்டை அடிக்கணும்.
நீங்கள் தவாஃபும் பண்ணலை, சையும் பண்ணலை. அதற்கு பரிகாரமாக பலிப்பிராணி கொண்டு வந்திருக்கோம். பலிப்பிராணியை அறுத்துருவோம். உள்ள நுழைய முடியலைங்கிறதுனால பலிப்பிராணியை அறுத்து அதை சரி பண்ணிக்கிறோம். செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு அமல் என்னன்னா மொட்டை அடிக்கிறது மட்டும்தான். அதை நீங்கள் அடிச்சிருக்கேன், எல்லாம் சரியாக போயிடும்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலிப்பிராணியை அறுத்தார்கள், மொட்டை அடித்தார்கள். இதை பார்த்த உடனே எல்லா சஹாபாக்களும் மலமலன்னு வந்து மொட்டை அடிச்சுட்டாங்க. தண்ணியை தொளிச்சு மொட்டை அடித்து முடிச்ச உடனே அந்த நிலைமையே மாறி போச்சு. ஆளுக்கு ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. மொட்டை அடித்தா பாருங்கள் புது ஆள் மாதிரி தெரியும். மொட்டை அடிச்சிட்டாலே புது ஆள் மாதிரியே தெரியும் ஒரு ஆளை பார்த்தா. இந்த கிராமங்கள்ல எல்லாம் அந்த காலத்தில் தஞ்சாவூர், ராமநாதபுரம் இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்குன்னு ஒரு இவங்க இருப்பாங்க. இந்த சேவிங் பண்ணுறவங்க, மொட்டை அடிக்கிறவங்க இருப்பாங்கல்ல, நாவிதர். ஊருக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால். அவர்கிட்ட தான் எல்லாரும் போய் மொட்டை அடிப்பாங்க. ஊர் நாவிதர்னே அவருக்கு பேர். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவருக்கு காசெல்லாம் கிடையாது. அரிசி பருப்பு தான் வந்து கொடுக்குற பழக்கம் இருந்துச்சு. அதில் அவருக்கு யாராவது அவருக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நாள் ஒரு 20 நாள் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாருன்னா வேற ஒரு ஆள் வர முடியாது. அந்த நாவிதர் மச்சான் மாமன் சொந்தக்காரன் எங்கேயாவது வெளியூரில் இருப்பாங்க, அவரை வர வைப்பாங்க. எங்கூர் குடிமகன்னு பேர் அவருக்கு. எங்கூர் குடியை நீ வந்து பார்ப்பா அப்படின்ட்டு அவர் தான் வந்து மொட்டை அடிக்கிறது, சேவிங் பண்ணுறதெல்லாம். இப்படி யாராவது ஒரு நாவிதர் மாறி சேவிங் பண்ணிட்டாருன்னா அப்போ கூட நம்ம முகம் மாறி போயிடும். ஏன்னா பழக்கப்பட்ட முகம் யாருக்கு எப்படி மீசை வைக்கணும், நாட்டாமைக்கு ஒரு மாதிரி மீசை வைக்கணும், அசரத்துக்கு ஒரு மாதிரி தாடி ஒதுக்கணும், ஆஜியாருக்கு ஒரு மாதிரி ஒதுக்கணும்லாம் கணக்கு இருக்கு. மச்சான் ஆளை மாற்றி விட்டு போயிட்டாருன்னா மீசை வேற மாதிரி இருக்கும். இங்கே பக்கம் வளைஞ்சிருக்கும், அங்கே பக்கம் திரும்பி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இது வந்து அதனுடைய பழக்கம். அந்த மாதிரி மொட்டை அடித்தோடனே எல்லாருடைய முகம் ஒரு மாதிரி ஆகுது. அவங்களுடைய அந்த அந்த கோபமெல்லாம் அப்படி தணிஞ்சு, டென்ஷன்லாம் தணிஞ்சு போய் எல்லா சஹாபாக்கள் ஒரு தன் நிலைக்கு வந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி பேச்சை கேட்டதில் அந்த டென்ஷன் பூரா தணிஞ்சு போச்சு, நிலைமை சீராயிடுச்சு. சரி எல்லாரும் கிளம்புங்க போவோம் அப்படி மதீனாவை நோக்கி கிளம்பி போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை இறக்கி வைத்தான். அது வரைக்கும் அல்லாஹ் அந்த சூறாவை இறக்கலை. நீ நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் வந்து சஹாபாக்கள் முஸ்லீம்கள் ரசூலுல்லாவுக்கு கட்டுப்படுறாங்களான்னு காத்திருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சஹாபாக்கள் ரசூலுல்லாவுக்கு கட்டுப்படுறாங்களான்னு பார்க்குறான். கட்டுப்பட்டு முடிச்சு அந்த இடத்த காலி பண்ணி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமாகத்தான் இந்த சூறா இறங்குது. இந்த சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள். இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, நபியே உங்களுக்கு நாம் தெள்ளத் தெளிவான ஒரு வெற்றியை வழங்கி விட்டோம். அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் வெற்றின்னு சொல்றான் பாருங்க. பாதகமான வரிகளை கொண்ட வாசகங்கள். அதை அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, நபியே உங்களுக்கு நாம் தெள்ளத் தெளிவான ஒரு வெற்றியை வழங்கி விட்டோம். எதற்கு இந்த வெற்றியை உங்களுக்கு வழங்கினோம்? அல்லாஹ் சொல்கிறான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅக்கர், உங்களுடைய முன் சென்ற பிழைகளை மன்னிக்கவும் பின் வருகின்ற பிழைகளை மன்னிக்கவும் இந்த வெற்றியை வழங்கினோம். அதாவது அர்த்தத்தை கேட்டுக்கிட்டே வாங்க, கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அல்லாஹ் எதையும் கொஞ்சம் நுட்பமாக தான் பேசுவான். உங்களுடைய பிழைகளை மன்னிப்பதற்காக இந்த வெற்றியை வழங்கினோம். அந்த பிழைகள் 2 வகை இருக்கு. மா தகத்தம் மா தஅக்கர், செய்த பிழைகள், இனி பின்னால் வருகின்ற பிழைகள், இவற்றை மன்னிப்பதற்காக. அதற்கடுத்து வயுத்திம்ம நிஅமதஹு அலைக்க, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருள்களை இன்னும் முழுமைப்படுத்துவதற்காக இந்த வெற்றியை தந்தோம். வயஹ்தியக சிராத்தம் முஸ்தகீமா, உங்களுக்கு நேரான பாதையை காட்டுவதற்காக இந்த வெற்றியை தந்தோம். இந்த வெற்றியை ஏன் தந்தோம்? பிழைகளை மன்னிக்க, அருட்கொடைகளை கம்ப்ளீட் பண்ண, முழுமைப்படுத்த, உங்களுக்கு நேரான பாதையை காட்ட. வயன்சுரக்கல்லாஹு நஸ்ரன் அசீஸா, உங்களுக்கு ஒரு கண்ணியமான உதவியை அல்லாஹ் தருவதற்காக என்று அல்லாஹ் சொல்கின்றான். பாவம் பிழைகளை மன்னிப்பதற்காக ஒரு வெற்றியை தரணும்னா என்னது? அது புரியலையே. ரசூலுல்லாஹ் பிழைகள் செஞ்சாங்களா? எந்த பிழைகளை மன்னிக்கிறதுக்கு அந்த ஆராய்ச்சி தேவையில்லை. இதுக்கு வேற அர்த்தம். உங்களுடைய பிழைகளை மா தகத்தம வ மா தஅக்கர் என்று சொன்னால்,
தகத்தமனா செய்த பிழைகள். தஅஹரன்னு சொன்னா நன்மை செய்ய வேண்டிய இடத்தில் ஒரு நன்மையை செய்யாமல் விட்டால் அது ஒரு பிழை தானே. ஒரு ஆளுக்கு ஒரு நன்மை செய்யணும், அந்த நன்மையை நீங்க செய்யாம விடுறீங்க அப்படின்னா அங்க தப்பு நடக்கல, ஆனா அது ஒரு பிழை. நன்மையை செய்யாம விட்டிருந்தா அது ஒரு தப்பு. அதுதான் மா தஅஹரன்னு சொல்றது. இப்போ அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்றால், நபியே நீங்கள் ஒரு பெரிய வெற்றியை பெறப்போகிறீர்கள், ஒரு பெரிய வெற்றியை பெறப்போகிறீங்க. அதோட நீங்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் கம்ப்ளீட் ஆக போகுது. நீங்க அனுப்பப்பட்ட நோக்கம் முழுமையடைய போகிறது. நோக்கம் முழுமையடைந்து விட்டால் அந்த நோக்கத்தை, அந்த இலக்கை அடைவதற்கு நீங்கள் மேற்கொண்ட பயணங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த பயணங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன பிழைகள், தவறுகள் ஏதாவது நடந்திருக்கும் மனுஷனுக்கு. அந்த இலக்கை அடைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் திரும்பி பார்த்தா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருக்கலாமோ, இப்படி நம்ம செய்யாம இருந்திருக்கலாமோ, இந்த வார்த்தையை சொல்லாம இருந்திருக்கலாமோ, இப்படி எல்லாம் சின்ன சின்ன கரெக்ஷன்கள் மனசுல மனிதனுக்கு தோணிக்கொண்டே இருக்கும். இலக்கை அடைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இலக்கை அடைய அந்த பயணத்துல அந்த இலக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், மனிதன் போய்கொண்டே இருப்பான். இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு இறுதி வெற்றியை தரப்போகிறான். அந்த வெற்றியை தந்து விட்டதாகவே அல்லாஹ் சொல்கிறான். ஏனென்றால் இந்த ஒப்பந்தம் அந்த வெற்றிக்கு காரணமாக அமைகிறது. வெளிப்படையில பார்த்தா விட்டு கொடுத்ததை போல தோன்றுகிறது, ஆனால் அந்தரங்கத்தில் பார்த்தால் ஒரு மகத்தான வெற்றிக்கான அடித்தளமாக இந்த ஒப்பந்தம் இருக்கிறது. அதை நோக்கி செல்லக்கூடிய வழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நான் இதுல நடக்கக்கூடிய எல்லா பிழைகளையும் நான் மன்னிச்சிட்டேன். அது என்ன வெற்றி உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னு சொன்னா, இந்த மக்காவையே நீங்கள் வெற்றி கொள்ள போகிறீர்கள். இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு பாதகமான வரிகளை கொண்ட ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொண்டதை சஹாபாக்கள் எல்லாம் எப்படி பார்க்கிறாங்க, ஒரு தோல்வியை போல பார்க்கிறார்கள். ஆனால் இதுதான் மகத்தான வெற்றி. என்ன மகத்தான வெற்றி, இது எப்படி வெற்றியாக ஆகுது என்பது அப்போது சஹாபாக்களுக்கு தெரியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் முதல்ல வந்தாங்களாம். வந்து கேட்டாங்களாம், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே இது வெற்றியா இது அப்படின்னு கேட்டாங்களாம். அல்லாஹ் வெற்றின்னு சொல்றான்ல. இந்த வசனத்தை இறங்கின உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதரிடம் வந்து, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே இது வெற்றியா அப்படின்னு கேட்டாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமா வெற்றிதான் என்று சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தையும் படித்து காண்பிக்கிறார்கள். வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா, ஒரு மகத்தான சமீபத்தில் கிடைக்க போகின்ற வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கு கூலியாக்குகிறான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது என்ன வெற்றி? அல்லாஹ்வும் இதை வெற்றின்னு சொல்றான், அதுக்கு மேல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த ஒப்பந்தத்தை வெளிப்படையா பார்த்தா தோல்வி மாதிரி தெரியுது, நிறைய விட்டு கொடுத்த மாதிரி தெரியுது. அது என்ன வெற்றியான்னு கேட்டா வெற்றி தான். எப்படி வெற்றி? முதலாவது 10 ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 10 ஆண்டுகளுக்கு இன்ஷா அல்லாஹ் குறைஷிகளிடமிருந்து முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த தாக்குதலும் நடக்காது. ஏன்? எக்ரிமெண்ட் போட்டாச்சு, 10 வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் போட்டாச்சு. 10 வருஷத்துக்கு குறைஷிகளோட சண்டை இல்லை. இதுவரைக்கும் நடந்த எல்லா சண்டைகளும் குறைஷிகளோட தான் நடந்திருக்கு. பத்ரு, உஹது, கந்தக் எல்லாமே. அப்ப 10 வருஷத்துக்கு சண்டை இல்லை. இது ஒரு வெற்றியா இல்லையா? ஒப்பந்தம் போடுற வரைக்கும் பகை நாடு, ஒப்பந்தம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒப்பந்த நாடு, கிட்டத்தட்ட நட்பு நாடு. அப்படித்தானே? நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா, பத்திரிகைகளை கொஞ்சம் நல்லா கூர்மையா படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியும். 2022க்கு பிறகு இந்தியாவில் உள்ள எந்த மீடியாவும் ஆப்கானிஸ்தானத்தை தீவிரவாத நாடுன்னு எழுதுறதில்லை. கவனிச்சிங்களா? 2022 ஆகஸ்ட் 17க்கு பிறகு நீங்க கவனிக்கணும், இனிமே தாலிபான் தீவிரவாதின்னு யாரும் எழுதுறதில்லை, ஆப்கானிஸ்தான் பயங்கரவாத நாடுன்னு எழுதுறதில்லை. தாலிபான்கள் பெண்களை சவுக்கால அடிப்பாங்களாம், மதரசாவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனா, மெடிக்கல் படிச்சா மெடிக்கல் காலேஜுக்கு வாசல்ல நின்று சாட்டையால் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம், ஏன் நீ படிக்க போறேன்னு. இன்ஜினியரிங் காலேஜ் வாசல்ல நின்று ஒரு 50 பேர் நின்றுக்கிட்டு பெண்கள் போனா உடனே அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படிதானே கதை எழுதிக்கிட்டு இருந்தானுங்க. 2 வருஷமா வந்துகிட்டு இருக்கா. 2022 ஆகஸ்ட் 17க்கு பிறகு வந்திருக்கா? அப்படி நீங்க பத்திரிகைகளை காட்டுங்க பார்ப்போம். இருக்கவே இருக்காது. ஏன்?
அது வரைக்கும் 16ஆம் தேதி ராத்திரி 12 மணி வரைக்கும் தீவிரவாதியா இருந்தவன் ஆகஸ்ட் 17 2020 காலையில இருந்து எப்படி சாத்வீகவாதியா மாறிட்டான்? ஒன்றும் கிடையாது. எக்ரிமெண்ட் போட்டாச்சு. இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் இப்போது நட்பு நாடுகள். இப்போது என்னது? அது நட்பு நாடுகள். நம்ம ஜி என்ன செஞ்சிட்டாரு? ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்ட நிமிஷத்திலிருந்து யார் ஆயிட்டான்? புனிதமானவர்களாக ஆகிவிட்டார்கள். இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை. அதே மாதிரி இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, மக்காவும் மதீனாவும், அதாவது குறைஷிகளுடைய அரசும் ரசூலுல்லாவுடைய அரசும் ஒப்பந்த நாடுகள் ஆகிவிட்டன. அதற்கடுத்து இதுல இன்னொரு விளைவு என்னன்னு கேட்டா, இனிமேல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அரபுலகத்துக்கு வெளியில் இஸ்லாத்தை கொண்டு சேர்ப்பதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார்கள். செயல்படுத்தவும் செய்தார்கள். கடிதம் போட்டாங்க. எல்லா நாட்டு ராஜாக்களுக்கும் கடிதம் போட்டு எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்க. அப்ப இஸ்லாத்தை அரபுலகத்துக்கு வெளியில் கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒப்பந்தத்தினால் ஏற்பட்டு விட்டது. இன்னொரு முக்கியமான வரலாற்று குறிப்பை தஃசீர்களில் என்ன எழுதுகிறார்கள் என்றால், அது ரொம்ப வியப்பான ஒரு குறிப்பு. இது ஹிஜ்ரி நடந்தது 6வது வருஷம். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு 6வது வருஷத்துல இந்த சம்பவம் நடக்குது, இந்த ஒப்பந்தம் நடக்குது. இந்த 6 வருஷத்துல யார் எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, இந்த 6 வருஷத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்கு முன்னால ஏற்றுக்கொண்டவர்களும் சேர்த்து இவர்களுடைய எண்ணிக்கையும், இதுக்கு பிறகு 2 வருஷத்துல மக்காவை ரசூலுல்லாஹ் பிடிச்சிட்டாங்க. மக்கா வெற்றி கிடைக்குது. ஹிஜ்ரி 8வது வருஷம், இதே ரமலான் மாசத்துல பிற 20ல. இந்த 2 வருஷத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கையும், இந்த 6 வருஷம் அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கையும் ஈக்குவலா இருந்துச்சான். இந்த 2 வருஷத்துல அவ்வளவு ஃபாஸ்டா இஸ்லாம் குரோ ஆயிருக்கு, வளர்ந்துருக்கு. அப்ப இது வெற்றியா இல்லையா? மனிதர்கள் ஹியூமன் பவர் கிடைச்சிருக்குல்ல, ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குல்ல, அது இஸ்லாத்துக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அது ஒரு வெற்றி. இது 2வது வெற்றி. அதற்கு அடுத்தபடியாக இந்த 10 வருஷம் இந்த ஒப்பந்தம் நீடிச்சுதான் ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிச்சிட்டா இது எவ்வளவு வெற்றின்னு நமக்கு தெரிஞ்சிடும். 10 வருஷம் எக்ரிமெண்ட் போட்டாங்க இல்லையா? 10 வருஷம் நீடிச்சுதான்னா இல்லை. 2வது வருஷத்திலேயே, அதாவது ஹிஜ்ரி 8வது ஆண்டு, 6வது ஆண்டு எக்ரிமெண்ட் 8வது வருஷத்துல, அதாவது 2 வருஷத்துக்குள்ளாகவே நான் உங்களுக்கு சொன்ன மக்காவில் இருக்கக்கூடிய அரபுலகத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், அவர்களில் எந்த குழு முஸ்லிம்களிடம் சேர ஒப்பந்தம் போட்டுக்கொள்ள விரும்புகிறதோ போட்டுக்கொள்ளலாம், எந்த குழு குறைஷிகளிடம் ஒப்பந்தம் போட விரும்புகிறதோ போட்டுக்கொள்ளலாம் என்று 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. யாரையும் தடுக்கக்கூடாது. நீ என் கூட தான் வரணும் யாரும் சொல்லக்கூடாது, அவங்களுடைய விருப்பம்னு சொல்லிட்டாங்க. அதுல ஹுஸா என்கிற குழு முஸ்லிம்களோடு சேர்ந்து கொண்டது, பக்ர் என்கிற குழு குறைஷிகளோட சேர்ந்துக்கிடுச்சு. இந்த பக்ரு ஹுஸா என்கிற 2 குழுவும் ஆண்டாண்டு காலமா சண்டையிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பக்ரு என்கிற குழு முஸ்லிம்களோடு ஒப்பந்தம் போட்ட ஹுஸா என்கிற குழுவை சென்று தாக்குகிறது. தாக்குனா ஒப்பந்தம் ஆட்டோமேட்டிக்கா உடைஞ்சு போச்சு. ஹுஸா என்கிற குழு நேர ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, எங்களை குறைஷிகளுடைய ஒப்பந்த குழு தாக்கி விட்டார்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று. அபூ சுஃபியான், குறைஷி குழுவை சார்ந்த அபூ சுஃபியான் பதறி போனார். ஆகா, தப்பு பண்ணிட்டாங்களடா, நம்ம கட்டி காத்த மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே போச்சே அப்படி நேர ரசூலுல்லாஹ்வை போய் பார்க்கறதுக்கு போறாரு. எங்களை தாக்கிடாதீங்க, எங்களில் ஒருத்தன் உங்க ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்கிறதுனால எங்க மேல நீங்க படை எடுத்துறாதீங்க, தயவுசெய்து தப்பு நடந்து போச்சு, இந்த எக்ரிமெண்ட்டை மறுபடியும் நம்ம புதுப்பிச்சுக்குவோம். இதை சொல்றதுக்காக மதீனாவுக்கு போறாரு. மகளுடைய உம்மு ஹபீபா, அபூ சுஃபியானுடைய மகள், ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவி, அவங்க வீட்டில் தங்குறாரு. உம்மு ஹபீபா உபசரிக்கிறாங்க, எல்லாம் கண்ணியம்லாம் செய்கிறாங்க. ஆனால் வந்த வேலை இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பற்றி உங்களுக்கு தெரியும்ல சொல்லிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, ஏதாவது உங்கள் நபிகிட்ட பேசி எக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கிறது உண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, நீங்கள் உதவி செய்யுங்க, ஒன்றும் நடக்காது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, ஒன்றும் நான் பேச முடியாது, எக்ரிமெண்ட்டை நீங்கள் முறிப்பீங்க, உங்கள் ஆள் முறிப்பான், நாங்கள் எக்ரிமெண்ட் திரும்ப போட்டு தரணுமா, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 சஹாபாக்களை திரட்டி கொண்டு மக்காவை நோக்கி படையெடுத்து வந்தார்கள்.
ஒரு சொட்டு இரத்தம் சிந்தாமல் மக்காவை அவர்கள் வெற்றி கொண்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா, ரொம்ப சமீபத்தில் கிடைக்க போகின்ற ஒரு வெற்றியை, மகத்தான வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கு சவாபாக கூலியாக தருவான் என்று. அப்போ வெளி தோற்றத்தில் பாதகமான அம்சங்களை கொண்டதை போல தெரிந்தாலும் அல்லாஹ் இதை மகத்தான வெற்றி, தெள்ளத் தெளிவான வெற்றி என்று சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அரசியல் ஞானிகளுக்கு இது ஒரு வெற்றியா அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, இதுவா வெற்றி அப்படின்னு. ஆமா வெற்றி தான், அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அல்லாஹ்வும் வெற்றின்னு சொல்றான், ரசூலுல்லாஹ்வும் வெற்றின்னு சொல்றாங்கன்னு அதனால நம்பிக்கிட்டு சும்மா இருந்தாங்களே தவிர அது அவங்களுக்கு வெற்றியா தெரியல. நமக்கும் இதை படிக்கும்போது வெற்றி மாதிரி தெரியல. ஆனால் இதற்கு பிறகு அல்லாஹு தாலா அவர்களுடைய மனங்களை மாற்றியது, சூழ்நிலைகளை மாற்றியது, பல்லாயிரக்கணக்கான பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது. அது மட்டுமல்ல, இந்த 2 ஆண்டு இடைவெளிகளில் யூதர்களின் வாழ்விடங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபருக்கு போனார்கள், ஃபதக் என்கிற பகுதிகளுக்கு போய் யூதர்களுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்து யூதர்களையும் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். யூதர்கள் தான் பெரிய எதிரி, மறைமுகமான எதிரி, நேரடியான எதிரி அவன் தான். அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தியது. அந்த யூதர்களுக்கு சார்பாக இந்த குறைஷிகளால வந்து சண்டைக்கு நிற்க முடியல. ரசூலுல்லாஹ் யூதர்களை தாக்கும் போது இந்த குறைஷிகள் போய் யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்? ஒப்பந்தக்கார கூட்டம், எக்ரிமெண்ட் இருக்கு. இந்த ஒப்பந்தத்துக்குள்ள யூதர்கள் வரல. என்னதான் சொல்லப்பட்டிருக்கு? அரபு குழுக்கள் யாராவது உங்களோடு சேர விரும்பினால் நாங்கள் தடுக்க மாட்டோம், எங்களோட சேர விரும்பினால் நீந்து தடுக்கூடாதுன்னு இருக்கு. அரபுக்களை பத்தி மட்டும்தான் இருக்கு, யூதர்களை பத்தி இல்ல. இதெல்லாம் அவன் எழுத மறந்த விஷயம். சஹாபாக்கள் வந்து என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை பார்த்து கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் அவன் விட்டானோ அதையெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கான்ல, அல்லாஹ்னு ஒருத்தன் இருந்து எதை எதை மறக்கடிக்கணுமோ அதெல்லாம் மறக்கடிக்க வைப்பான். அதே மாதிரி தான் சிஏஏ சட்டத்திலையும் எதை எதெல்லாம் அல்லாஹ் மறக்கடிச்சான்னு பின்னால்தான் தெரிஞ்சுது. இப்போ அதே மாதிரி வக்ஃபு சட்டத்தை வாரி சுடிச்சு வலிச்சு நக்கிட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்களே, அதுல என்னென்னலாம் அல்லாஹ் மறக்கடிக்கிறான், அதுல என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு பாதகமாக ஆக்க போறாங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், இருந்து பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு இருந்து என்ன செய்வோம், பார்ப்போம். இதுதான் இந்த அத்தியாயம் நமக்கு மகத்தான வெற்றி என்று சொல்லி காட்டுவதனுடைய பொருள். இன்னும் நிறைய வசனங்கள் அல்லாஹ் தஆலா பல்வேறு விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள் நம்ம பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.